வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? சாய் சுதர்சன் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப தங்கமான மனுஷன் தான் சொல்லணும். பெருசா ஆட்டிடியூட் கிடையாது. எப்படியாச்சும் நம்ம டீமுக்காக விளாடணும், நாட்டுக்காக விளாடணும் ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. டெக்னிக்கலா வேற லெவல் பேட்ஸ்மேன் அஸ்வினே சொல்லியிருப்பாரு. அவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவரோட பயோபிக் நம்ம சாட் ஜிபிடி கேட்ட போது சொல்லிச்சு, அதுக்கான டெஃபினேஷன் சொல்லிச்சு. அவர் வந்து 2001 தான் பிறந்திருக்காரு. நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானும் அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். 2001 தான் பிறந்தாரு, அவர் 2K கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எஸ், அவர் வந்து அக்டோபர் 15, 2001 தான் பிறந்தாரு. அவரு மயிலாப்பூர்ல தான் பிறந்தாரு, நம்ம சென்னையில தான் பிறந்தாரு. அவரு தமிழ்நாடுக்காக எப்ப பாடினாரு, இந்தியாக்காக எப்ப பாடினாரு, T20 டெபியூட் எப்ப, டெஸ்ட் எப்ப அப்படின்னு சொல்லி 1 by 1 பார்க்கலாம். எஸ், அஃப்கோர்ஸ் அவர் வந்து பிகாம் படிச்சு முடிச்சுட்டாரு. அவரும் ஒரு டிகிரி ஹோல்டர் தான். எஸ், நம்ம நாட்டுக்காக ஆடினாலும் பேஷன் கிரிக்கெட்டா இருந்தாலும் நமக்கு படிப்பும் முக்கியம் தான். அதனால அவர் படிச்சுட்டாரு. அவர் தமிழ்நாடு அண்டர் 14 இருந்து ஆடிட்டு இருக்காரு. அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 19 ஆடினாரு. அதுக்கப்புறம் ஐபிஎல் 2021 ஜிடிக்கு வந்து 20 லட்சத்துக்கு ஏலத்துக்கு போனார் அவரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சாய் சுதர்சன்ங்கிற நேம் வந்து பெருசா டெவலப் ஆச்சு. எஸ், அப்கோர்ஸ் அவர் வந்து டிஎன்பிஎல் ஆடி இருக்காரு. டிஎன்பிஎல் வந்து கோவை லைக்காக அடிச்ச ரன் எக்கச்சக்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து 2021 தான் தமிழ்நாடுக்காக இந்த இந்தியா லெவலில் நடக்கும்ல சந்தோஷ் டிராஃபி, துலீப் டிராஃபி, அந்த மாதிரி ஒரு சந்தோஷ் டிராஃபியில் வந்து ஆடி இருக்காரு. அவர் 2021 ஆடினதை பார்த்து ஜிடி அவங்க டேலண்ட்டை ஸ்கவுட் பண்ணி குஜராத்துக்கு எடுத்தாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் வருஷம் நல்லா பண்ணாரு. ஆனால் 2வது வருஷம் 2021 வேற லெவலில் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்தியா டெஸ்ட் டீம்ல, T20 டீம்ல, ஓடி டீம்ல ஆனாரு. அதை பற்றி பார்க்கலாம். டெஸ்ட்ல வந்து எப்போ ஆனார்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா 2025. எஸ், இப்போதான் சீரியஸ் டெஸ்ட் நடந்து முடிஞ்சிச்சு. 2-2 சொல்லி இங்கிலாந்து வந்து டிரா பண்ணியிருந்தாங்க டெண்டுல்கர் சச்சின் டிராஃபியை. அதுதான் ஒரு டெஸ்ட் டெபியூட். அவர் T20 எப்போ டெபியூட் பண்ணாருன்னா 2024 T20 டெபியூட் ஆகிட்டாரு. ஓடிஐ எப்போ டெபியூட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர் 17 வந்து அவர் வந்து ஓடிஐ வந்து டெபியூட் பண்ணிட்டாரு. 3 ஃபார்மெட்லையும் அவர் கண்டினியூவா ஆடுவாரான்னு தெரியல. கண்டினியூவா ஆடுற அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கு, ஒரு பொறுமை இருக்கு, ஒரு நிதானம் இருக்கு. பெருசா ஆட்டிடியூட் கிடையாது. நம்ம மேட்ச் எப்படி கொண்டு போகணுங்கிறது இருக்கு. சீனியர் பிளேயர்ஸ்க்கு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள்ட்ட இருந்து என்ன கத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏகச்சக்கமான விஷயங்கள் வந்து சாய் சுதர்சன் இருக்கு. அவர் கண்டிப்பா இந்தியாவில் கண்டினியூவா 3 ஃபார்மெட் ஆடுவாரு. ஆடணுங்கிறது என்னோட ஆசை, தமிழக மக்களின் ஆசைன்னு சொல்லலாம். T20 அவர் அதிரடி பிளேயர் கிடையாது. எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு கிங் கோலி மாதிரி. அவர் வந்து கிங் கோலிக்கு கம்பேரிசன் பண்ணல. அவரை மாதிரி வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஸ்டார்ட் பண்ணி மேட்சுக்கு ஏற்ற மாதிரி கீரை மாற்றுறதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் சாய் சுதர்சன் இருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் ஓடிஐ டெஸ்ட்ல வந்து அவரோட ஸ்டாண்டர்ட் கிரிக்கெட் தாராளமாக எப்போதுமே ஃப்ரீ ஃப்ளோவிங்காக ஆடலாம். அதுக்கான கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கு. டெஸ்ட் டெபியூட் நல்லா போல, பட் ஓடியும் T20 நல்லா ஆடினார்னு நான் நினைக்கிறேன். அவரு மென்மேல வர நம்ம வாழ்த்துக்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.